பார்த்துட்டு இருக்குது டிவகைஸ் தமிழ் கேமி. ஸோ எனக்கு என்ன விளாட போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் உள்ள நம்மளோட ரைவல்ஸ் விளாடுவோம் வந்து. ஸோ ரைவல்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் விளாண்டுருக்காங்க. ஸோ நான் அதனால தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா 3 நேரம் பிடிக்குது இப்போ டைட்டில் போடுங்க. ஓ ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி தான் இருக்குமா? நான் விளாண்டது இல்லை கைஸ் முன்னாடி. பெட்டர் கிரவுண்ட் பெட்டர் கிரவுண்டு தான் இருப்பேன். சரி இதுலேயே பூஜை நம்மளுக்கு எதுக்கு பெட்டர் கிரவுண்ட்? ஐயோ நம்ம ஏரியா நாள் பார்க்கலாம் எப்படி இருக்கோன்னு. சரிங்க போம்புடுங்க. இப்போ என்ன அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணுறான். ஓடுறாங்க நீங்க போட்டு தள்ளு. நம்ம என்ன பண்ணலாம்? லாஸ் பண்ணிட்டோம். விடுங்க, நம்ம வந்து இருந்தாலும் நம்ம வந்து போகலாம் முடியும். சாவுடா, எங்கே இருக்கான் அந்த நாய்க்கு? வர்றேன்டா. ஓ இங்கே இருக்காரா? இங்கே நேரம் இங்கே தான் வயசு காட்டுது. ஓ ஏன் ஆளே அடிக்கிறியாடா நீனே? அவ்வளோ தைரியமாடா அவனுக்கு? ஏ கொஞ்சம் தான்டா போட்டா. ஒன்று இப்போதான் ஒன்று வந்திருக்கு கைஸ். ஒருத்தான் தான் இருக்கு சத்த. வாடா வாடா மவனை. ஆமாம் வாடா. என் ஃப்ரெண்டை வெடிக்க வச்சுட்டல. இது இங்கே வாடா. இப்படி அவன் வருவான் இந்த வெயிட்டாக வா வச்சு பண்ணுவான். புதுசா எனக்கு புரியல என்னதான் பண்ணு சொல்றானுங்கன்னு. எனக்கு புதுசுன்னா தெரியாது கேஸ். போட்டான் டே டே போட்டுறாங்க. அஞ்சுக்கு போயிட்டானுங்கடா.
ஜெயிச்சிட்ட சொல்லி வீடாக காட்டுவாங்க. வெப்பன்லாம் இருக்கா பார்ப்போம் கைஸ். ஜபர் போ டெமோ நான் விளையாடுறேன். 5 டெலிபோர்ட்டிங் வந்துடுச்சு கைஸ். ஓகே தான். டேய் முடிஞ்சா இப்போ வாங்கடா என்கிட்ட. ஆனால் கைஸ் இந்த தடவை தரல, எனக்கு பேட்டில் கிரவுண்டே பெஸ்ட்டாக இருக்கும் போல. இப்போ தான் நம்ம நல்லா விளையாடணும். ஏன்னா சரி ட்ரை பண்ணலாம். நம்ம விடுங்க நம்மளுக்குலாம் எல்லாம் அரசியல் இருந்த சாதாரணமான விஷயம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. விடுங்க. போடு எத்தனை விசஸ் எத்தனை போடலாம்? ப்ளே போட்டு 3 vs 3 போடுவான். ஓகே நம்மளுக்கு 3 vs 3 தான். உங்கள் கூட இருங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிக்கிறேன். லூஃபி வந்து இதில் இருக்காங்க. லூஃபி யார் தெரியுமா கைஸ்? ஆக்சுவலி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் லூஃபி வந்து ரொம்ப எப்பயுமே வந்து விளையாடுவாங்க. என்ன நான் சொல்கிற விஷயத்த வந்து கேட்குறோன்னா அது இவனாக தான் இருக்கும் கைஸ். 2 vs 2 விளையாடுவோம் கைஸ். சாரிடா, என்ன ஒன்று உங்களுக்கு வந்துடுச்சு. ரைவல்ஸ் கேஸ் பாருங்களேன், நல்லா தான் இருக்கும் பார்க்க. ரைவல்ஸ்க்கு வந்து 92% ரெடியா. இந்தியாவா? கேஸ் இந்தியா கூட விளையாட போகிறோம். ஜூ அவங்க 2 பேர், நம்ம ஒருத்தன். போங்க ஓ அங்கே கேஸ் பாருங்க, அவனை ஒரு நெட் ஷாட்டில் போட்டுக்கிட்டே இருந்தேன், நம்மளே போட்டான். ஸோ இப்படி தான் கேஸ் விளையாடணும் போல். அவனுங்க லெவல் அப் பண்ணுவானுங்க சொல்லுங்க கைஸ். எப்படின்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. சின்ன மாதிரி இருந்து ஹெட் ஷாட் போட்டிருக்கலாம். அங்கே இருந்துச்சு. இந்த தடவை நம்ம இப்படி ஏறி இங்கே ஹெட் ஷாட் போடலாம் கைஸ். அவங்க ஒருத்தனை போட்டேன், ஓன் மட்டும். அவன் என்ன போட்டான், பரவாயில்ல விடுங்க.
நம்ம போட்டோம் லாஸ்ட் ஃபுட்டா. சரி அவங்க இப்போ போட்டு இப்படி இப்படி வரலாம். வரேன். போச்சு கைஸ். இது லாஸ்ட் ரவுண்ட் வேறு சீனா போட்டேன். வேணாம் கைஸ், நான் திரும்பி வர மேட்ச்சுக்கு ரெடி. அப்படி சீனா போட்டாங்க கைஸ், பாருங்க. இதெல்லாம் ஓவரடா. அப்பா இப்போ நம்ம என்ன இங்கே வந்துடுச்சு கைஸ் திரும்பியும். ஆனால் இந்த கைஸ் அவன் சுட்டான் பாருங்க. ஆக்சுவலி நான் சொல்கிறேன், நம்மளுக்கு எல்லா கேம்லேயும் ராசி இல்லை போல. எல்லா தடையும் ஒரே ஒரு தடவை தான் கைஸ் பதிச்சிச்சேன். இப்போ ஜப்பான் கூட விளையாட போகிறோம். ஜப்பான்காரனுக்கு வந்து இன்னும் பயங்கரம். சரி நம்ம இதை பார்ப்போம். பெட்ரல் கிரவுண்டு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். பெட்டர் கூட வேணாம், ஏரியாவே செம்ம. ஏரியாவில் நான் கில்ல அடிப்பேன். இப்போ நான் கேட்டிங்கன்னா போடுற வீடியோ போட்டான்டான் கேஸ் அவன் போட்டான். சூப்பர். நம்ம ரெண்டுக்கு இப்போ 2 வந்துட்டோம். என்ன பண்ணுறேன், இப்படியே போயிட்டு அங்கே போட்டுறோம். இப்படி போட்டு அவன் ஒருத்த சுத்துடுவா கரெக்டாக. கேஸ் பார்த்தீங்களா, நான் பாம்பு போட்டதுனால அவள் செத்துட்டா. போய் போடு, நம்ம சைடில் காட்டலதான். ரெடியா மம்மி? நான் தூள்ஸ் சொல்லிக்கிறேன்டா, பார்த்து தப்பில் தூள்ஸ். ஒரு ரவுண்டு லூஸ் பண்ணால் கூட என்ன, எங்களுக்கு இப்படின்னா 3 ரூபாய் தான் இருக்கடா போடா. கைஸ் இப்போ புரிஞ்சு பார்த்துக்கோங்க. இவன் வந்து பயங்கரமாக ஹெட்ஷாட் போடுறான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே வந்து கரெக்டாக இந்த வேலை பாருங்க. ஐயோ கைஸ், நான் நினைக்கிறேன் அவனுக்கு வந்து பாவ வெறி ஆயிட்டானுங்க. சூடான அந்த மாதிரி ஆயிட்டானுங்க. டே கையில் போகணுன்னு இருக்கால. டே ஓடு 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 ஓடு. போட்டேன். எஸ் போடு, அள்ளியம்மா. மேட்ச் பாயிண்ட் வந்துடுச்சு கேஸ். ரெடியா மம்மி? எல்லா தூள்ஸ் சொல்லிடுறேன்டா, பார்த்து தப்பில் தூள்ஸ். ஸ்கெட்சாக போட்டு சாம்பார் வெடி.
ரவுண்டு வேணும். இவன் தான் கேஸ் பயங்கர ப்ரோ பிளேயர். இவன் தான் கேஸ் போய் நாங்கள் 2 பேரும் வச்சு முடிச்சிட்டோம். நான் 2 டெட்டு, அவன் 3 டெட்டு, 2 எலிமினேஷன், அவன் 8 எலிமினேஷன். போடுற வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ கைஸ், நாளைக்கு உங்களுக்கும் இந்த ரோப்ளாக்ஸில் உள்ள நம்மளோட ரைவல்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நானும் போடுவேன். ஸோ நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேஷனில் கேஸ் எனக்கும் ஆசையாக இருக்கும் விளாட்றதுக்கு. செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி போட்ட மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சதே வந்து இவ்வளோ ஜெயிச்சிருக்கோமே. அப்படி எல்லா மேட்சும் ஜெயிச்சோன்னே எப்படி இருக்கும் கேஸ். ஃபஸ்ட்டு வெப்பன் பார்த்துட்டு போகலாம். எனக்கு வெப்பன் தான் முக்கியமே. இப்போ இது பெயின் போல் AK-47 AK மிருகத்தை கிளப்பி கோவத்தை கிளப்பி மன்னிப்பு கேட்டா கிடைக்காத, முடிஞ்சது கணக்கு தவசம் உனக்கு 6 பவத்தம் தடுக்காத, பத்தி குச்சி ஓடிக்க சாமிய வீட்டுக்கு சிண்டிக்க வந்து வாசை லாஸ்து ஒரிஜினல் கேங்ஸ்டர் AK மிருகத்தை கிளப்பி கோபத்தை கிளப்பி. என்ன கேஸ் இது? நான் பார்க்கணுண்டா நான் பார்க்கணுண்டா. ஃபுய், அது ரோபாக்ஸ் கொடுக்கணும் கேஸ். மிருகத்தை கிளப்பி கோபத்தை கிளப்பி மன்னிப்பு கேட்டா கிடைக்காது, உனக்கு கணக்கு தோசை உனக்கு தடுக்காது, பத்தி குச்சி வேண்டிட்டு சிண்டிக்க. எனர்ஜி ரைஃபிள் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து எனர்ஜி பிஸ்டலு த்ரோ, அப்புறம் இது யூஸ் பண்ண இந்த கன் யூஸ் பண்ணலாம். எம்மாடி இது பறத்து தள்ளுது. எப்படி சொல்லுவாங்க, மிருகத்தை கிளப்பி கோவத்தை கிளப்பி மன்னிப்பு கேட்டா கிடைக்கா. மெடிக்கிட் வேணும் நமக்கு. மெடிக்கிட் தாண்ட வாட்டர் சூப்பர் செம்ம பேசுது வாட்டர் சூப்பர்.
ஓய் பயங்கரமான கேம்னா இதுதான் இதுக்கப்புறம் போடுவோம். இதுக்கப்புறம் நீங்கள் ரைவல்ஸ் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்கோ. இதுதான் ஹெட்ஷாட் பயங்கரமாக இருக்குது. கிளியராக இந்த மாதிரி இடத்துல உள்ளதான் போகுது. தூரத்தில் இருக்காங்க பவர் தாண்டி போடுறாங்க போடுற கேஸ் உங்களுக்கு தெரியாது. போடுறாங்க கண்ணு வச்சுட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுமா கூட பாருங்க. முடிச்சுட்டு ஓடி தர முடியும். போட்டு தோன்றோம். பாய் கேஸ், நாளைக்கு ஒரு தரமான கேம் நோட்டின்னு வருவேன். நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். பாய்.